டான் ரிச்சர்ட்சன் அப்படின்னு ஒரு மிஷனரி இருந்தாரு. சாவின்னு சொல்லிட்டு ஒரு குழு மக்கள் அங்க இருக்கிறாங்க. ஆகவே இந்த ஊழியக்காரர் என்ன பண்றாரு, அந்த ஊர்ல போயிட்டு அங்க இயேசுவை பத்தி எப்படியாவது சொல்லணும் இந்த மக்களுக்கு. இயேசுனுடைய சுவிசேஷத்தை அங்க சொல்றாரு. அந்த கதையெல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு இருக்கும் பொழுது யூதாஸ் காரியத்தோடைய கதையும் வருது, சம்பவமும் வருது. யூதாஸ் காரியத்து இயேசுவை 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்து விட்டான் அப்படின்னு சொன்ன உடனே கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம் அங்க கேட்டுட்டு இருந்தவங்க. இது உண்மை சம்பவம். அந்த மக்கள் உடனே எல்லாம் கைத்தட்டுறாங்களாம். இவருக்கு ஒண்ணும் விளங்கல. என்னடா யூதாஸ் காரியத்தை இயேசுவை காட்டி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாம் கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க. அவங்க மொழியில ஏதோ பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே சந்தோஷமா. அது வரைக்கும் அமைதியா இருந்தவங்க இப்ப ரொம்ப குதூகலமா, சந்தோஷமா, உற்சாகமா ஆயிட்டாங்க. யூதாஸ் காட்டி கொடுத்து விட்டான் அப்படின்னு சொன்னோன்னு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரியுதான், அந்த கலாச்சாரத்துல இப்படியாய் காட்டி கொடுக்கப்படுதல் தான் ஒரு பெரிய வேர்ச்சுமா. அதுதான் பெரிய ஒரு மதிப்பு. ஒருத்தன் இன்னொருத்தவனை காட்டி கொடுத்து ஏமாத்தி விட்டால் அவன் பெரிய ஒரு நபர். அதனால அந்த கலாச்சாரத்துல இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கத்து இடங்கள்ல இருக்கவங்களை அப்படியே நம்ப வைத்து அவர்களை அழைப்பாங்களாம். வாங்க எங்க கூட பழகுங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து கிளான்ல இருக்க ஜனங்களை இந்த கிளானுக்கு அவங்க அப்படியே அழைப்பாங்க. ஒரு 3 நாள் 4 நாள், 1 வாரம் 2 வாரம் நல்ல சாப்பாடு கொடுப்பாங்களாம். அந்தவருக்கு நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுத்து 2 வாரம் 3 வாரம் போகுமா. அவன் அடுத்த மாசம் அவன் நம்பி அவன் வருவான். இந்த கிளான் இந்த மக்கள் கூட்ட இருக்க இடத்துக்கு வருவான். நம்பி வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அடிச்சு கொண்டுருவாங்களாம். அவனை அடிச்சு கொண்டு அன்னைக்கு நைட்டு திருவிழா. ஏன்னா இவனை நம்ம ஏமாத்திட்டோம், அவனை நம்ப வைத்து அவனை ஏமாற்றி அவனை கொண்டு விட்டோம். இது ஒரு பெரிய வேர்ச்சு அந்த செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். ஆகவே இதுதான் அவங்களுடைய கலாச்சாரம். ஆகவே யூதாஸ் ஹீரோவா மாறிட்டாரு, ஜீசஸ் வில்லனா மாறிட்டாரு. அவருக்கு டான் ரிச்சர்ட்சனுக்கு ஒரே ஒரு சோகம், என்ன யூதாஸ் போய் ஹீரோவா மாறிட்டாரு இந்த கதையில அப்படின்ட்டு அவர் ரொம்ப சோகத்துல யோசிக்கிறாரு, ஜெபம் பண்றாரு, எப்படி இந்த மக்களை சந்திக்கணும் ஆண்டவரே அப்படின்னு. அப்பதான் ஒரு காரியத்தை பார்க்கிறார்.